என்றால் நாராயணன் வந்து காப்பாற்றக்கூடியவர். இந்த உலகத்தில் நம்ம காப்பாற்றக்கூடியது நாராயணன். அவருக்கு 8 எழுத்து மந்திரம், ஓ நமோ நாராயணா. இந்த நாராயணனுடைய வடிவமாகத்தான் அம்பாள் இருக்கா. அதனால்தான் கேரளாவில் சொட்டானிக்கரை பகவதி கோயிலில் அம்மே நாராயணா என்று சொல்லுவார். அந்த நாராயணன் திருமால் விஷ்ணு தான் அம்பாள் ரூபத்தில், பிள்ளையார் ரூபத்தில், முருகன் ரூபத்தில், சிவன் ரூபத்தில், பிரம்மா ரூபத்தில் நாம் சேவிக்கிற எல்லா தெய்வங்களும் மகாவிஷ்ணு அம்சம். யாருக்கு பூஜை பண்ணாலும் அது கடைசியில் யார்கிட்ட போய் சொல்கிறது? பகவான் ஸ்ரீமன் நாராயண போய் சொல்கிறது என்று கீதையில் சொல்லிருக்கா. அதில் அம்பாள் வேறு, சிவன் வேறு, பெருமாள் வேறு இல்லை, எல்லாம் ஒன்று. ஒரு வீட்டில் ஒரு அப்பா இருக்கா, குழந்தைகளுக்கு ஒரு அப்பா, மனைவிக்கு புருஷன், உத்தியோகம் பார்த்துட்டுருப்பா. அந்த ஸ்தலத்தில் ஃப்ரெண்டு ஒரே ஆள். ஒரே ஆள் ரோட்டில் போயின்னு இருக்கா, பையன் அப்பான்னு கூப்பிடுவா, திரும்பி பாப்பா. நண்பர் சண்முகன்னு கூப்பிடுவா, திரும்பி பாப்பா. மனைவி என்னங்கான்னு கூப்பிடுவா, திரும்பி பாப்பா. ஒரே ஆள். அதான் வேதம் சொல்லுகின்றது. ரிக் வேதத்தில் ஒரு வாக்கு இருக்கு, ஏகம் அநேக ரூபேணா. ஏகம்னா ஒன்று, அநேகம்னா கோடி. ஒன்று தான் பல ரூபத்தில் இருக்கா. ஏகம் அநேக ரூபேணா. எப்படி? ஒரு நெல் விதையை போடுறோம், ஒரு கொத்து நெல் கிடைக்கும். அந்த ஒரு நெல் தான் அவ்வளோ நெல்லாக வருது. ஏகம் அநேகம். ஒரு மாமரத்தை நம்ம வளர்க்குறோம், ஒரு மாங்கொட்டையை போட்டு அது வருஷத்துக்கு மாம்பழமாக தள்ளுறது, பழுத்து. ஒன்று தான். அநேகம் ஏக ரூபேணா. அந்த எல்லா தெய்வங்களும் ஒன்றா இருக்கு. அதுக்கு என்ன பேர்? பிரம்மம். அதுதான் சூரியன், சந்திரன், அம்பா, சிவன், பிரம்மா, விஷ்ணு. அதனால் தெய்வ பேதம் படாது, எல்லாம் ஒன்று தான். ஆகாய விமானத்தில் புறவாளுக்கு கீழே இருந்து பறக்கிறச்ச தனித்தனியாக தெரியும். வேப்ப மரம், புளிய மரம், சின்ன வீடு, மாடி வீடு. மேலே உயரத்தில் போகிறச்ச சைடில் பார்க்குறவாளுக்கு ஒன்றுமே தெரியும். இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும். பனி மூடி இருக்கும், மேகம் மூடி இருக்கும். அதுதான் அஞ்ஞானம் அகன்றது. அப்படி எல்லா தெய்வங்களுடைய வடிவமாக, ரூபமாக சோழக நடுவில் இருந்து உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கால தெய்வம் தான் இந்த அம்மா. யுகம் 4, 27 யுகம். கலியுகம் முடிஞ்சு போச்சு. இப்போ 27 கலியுகம் நடந்துட்டுருக்கு. இந்த கலியுகத்தில் அம்பாளுடைய வடிவம் ஸ்ரீ மகாபிருத்திங்கிரா தேவி. மிகப்பெரிய ஆபத்து, சங்கடம். யாருமே உதவி பண்ண முடியாது, யார்கிட்டையும் சொல்லி அழ முடியாது. அந்த நேரத்தில் மனப்பூர்வமாக இந்த அம்பாளை வேண்டி தொழுது விஜாபனம் செய்தா அம்பா வருவா, காப்பாற்று. அதைத்தான் சொல்ற மார்க்கண்டேய மகரிஷி. சரணாகத தீனார்த்த பரித்ராணாய பராயணனே சுபஷ்யார்த்தி ஹரே தேவி நாராயண நமோஸ்துதே. அது சரி, எல்லா அம்பாளும் சாந்தமாக ஸ்திரீ முகத்தோட அழகாக இருக்காள். இந்த அம்மா பார்க்க பயமாக இருக்க, சிங்க முகம் ஆடு திறந்துட்டு இருக்காள் வாய. இந்த அம்மாவை வீட்டில் வச்சு கும்பிடலாமா? உக்ரதேவம் சொல்கிறாள். ஒரு வீட்டில் அம்மா அப்பா, ஒரு சின்ன குழந்தை இருக்கு. திடீர்னு அங்கே ஒரு நல்ல பாம்பு வந்து விட்டுது. அந்த மனுஷன் நல்ல மனுஷன். நல்ல பாம்பு வந்து குழந்தைகிட்ட வந்தால் அவங்க அப்பா என்ன பண்ணுவார்? கத்தி கம்பு கல் எடுத்து பாம்பு அடிக்க பார்ப்பார், பிள்ளையை காப்பாற்றணும். அப்போ அப்பாவுக்கு முகம் சிவப்பாக இருக்கும், கோபமாக இருக்கும். அதை போன்று நம்ம அம்பா மக்கா, அம்பாவுடைய குழந்தைகள் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை காப்பாற்றுதா இந்த உக்கிரமான வடிவம், சீரிய சிங்க வடிவம் கொண்டு நரசிம்மன் உக்கிரத்தை தணித்து சென்னை சோழக நல் வந்து அமர்ந்திருக்கா. எவ்வளோ கஷ்டம்!
ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்குது, அதை தீர்த்துட்டோம். ஒருத்தர் 2 லட்சம் ரூபா வாங்கியிருக்கோம் அவசரத்துக்கு, படாபடி தீர்த்துட்டோம், 2 லட்சம் கொடுத்துட்டோம். அப்பா நிம்மதியாக இருக்கும். ஒரு நாளைக்கு வர 2 லட்சம் வட்டியில் கணக்கு வச்சுருக்கேன், அசல் இருக்குன்னு சொல்கிறான், நமக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி உலகம். ஒரு கடன் தீர்த்துட்டோம், ஒரு சங்கடம் தீர்த்துட்டோம், அடுத்தது தானாக முளைக்குது, தானாக கதை தட்டுது. இந்த மாதிரி அகால கஷ்டம், நம்ம எதிர்பார்க்காத கஷ்டம் நம்மை துன்புறுத்தும் போது எங்கே போக முடியும்? இங்கே வாங்க, இந்த இடம் காப்பாற்ற இடம். எவ்வளோ பெரிய ஆபத்து, சங்கடம் வந்தாலும் மனசில் முழுமையான நம்பிக்கையோடு வேதம் சொல்லுது, விசுவாசா பலதாயக. நம்பிக்கை உள்ளவாளுக்கு தெய்வம் கிட்டையே இருக்கு, நம்பிக்கை இல்லாதவளுக்கு எங்கே இருக்கு? கைலாசத்தில் இருக்கா பகவான். நம்பிக்கை இருந்தால் கிட்டையே இருக்கு. நம்பிக்கையோடு இந்த அம்பாளை சேவிக்க வேண்டும். ஏன் சிங்கமுகம்? மிருகங்கள் இருக்கிறது, அனிமல் விலங்குகள். அதில் ராஜா யாரு? சிங்கம். அதுபோல தெய்வங்கள்ல ராஜா நான் என்று சொல்லாமல் சொல்ல தத்துவ விளக்கம். வாயை பொருந்துடுங்க. என்ன காரணம் அப்படின்னா, பஞ்சாங்கம் சொல்லுவா, திதி கணக்கு, நாள் கணக்கு, தினகதி, நட்சத்திரம், யோகம், கரணம், வாரம்லாம் சொல்லுவார். அதில் யோகம் என்று ஒன்று உண்டு. சரீரத்தில் யோக சாஸ்திரம் உண்டு. உடம்பில் உள்ள அழுக்குகள், கரியமலை வாயு, கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றதுக்கு வேண்டி வியாக்கிர யோகம் என்று ஒரு யோகம் உண்டு. வியாக்கிரம்னா புலியை போல வாயை திறந்து வச்சு ஹானா உள்ள அசுத்த காற்று வெளியில் போய் உடம்புல அபானம், பிராணம், சமானம், உதானம், வாயு இவைகள் சுத்தமாகி பிராண தோஷம் இல்லாமல் ஆயுள் 100 வருஷம் இருக்கலாம். ஆயுளை விருத்தி பண்ணுறதும் ஆயுளை காப்பாற்றுறதும் அம்பா. இந்த பிராணனை காப்பாற்றுவா. அது அம்பாளுக்கு பேர் பிராணேஸ்வரி. அப்பையப்ப தீட்சிதர் சந்தகலா ஸ்துதி எழுதினார். அதில் அம்பாளை எப்படி கூப்பிட்டார்? பிரகாஷினி, ஓம் ஹ்ரீ பிரகாஷினி பிராணேஸ்வரி நமக. பிரகாஷ உலகத்தை விழிச்சு ஒரு சூரியன் நீதான், பிராண உயிரும் நீதான். அந்த மாதிரி அம்பாள். அதனால் எல்லா ஜனங்களும் வீட்டில் ஒரு சின்ன இடத்துல பூஜைக்கு ஒரு தனியாக ஒரு மனை போட்டும் இந்த அம்பாள் படம் அல்லது சின்ன உருவ சிலை வைத்து மனசு சுத்தமாக, ஏழைகளாக இருப்பா, சின்ன வீடு, ஒரு படம் வச்சுக்கலாம், வசதியாக இருப்பா, பூஜோரம் இருக்கும், அப்போ ஒரு மனை போட்டு அம்பாள் படத்தையோ சிலையை வைத்து, எனக்கு மந்திரம் தெரியல, தேவ பாஷை சமஸ்கிருதம் தெரியாது, எனக்கு குரு இல்லை, குரு பரிசம் இல்லை என்று நினைக்க வேண்டும். நமக்கெல்லாம் குரு யாரு? தட்சிணாமூர்த்தி. அவர் நினைச்சுக்கணும். ஓம் கும் குருபியோ நமஹ ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தியை நமஹ. மேதை உயர்ந்த ஞானத்தை கேட்கக்கூடிய, உயர்ந்த புத்தியை கொடுக்கக்கூடிய, உயர்ந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய சிவஸ்வரூபமான சனகாதி முனிவர்களுக்கு அஞ்ஞானத்தை விளக்கி மௌன பாஷை மூலமாக ஞானத்தை விளக்கிய தட்சிணாமூர்த்தி தான் எனக்கு குரு. குருவை தேடல. சில குரு பணம் கேட்பா, பணம் வாங்கினாலே அவள் குரு கிடையாது, அது வியாபாரம். நீ இவ்வளோ கொடுத்தாதான் கொடுப்பேன்னா அவள் குருவுக்கு லாய்க்கு கிடையாது, அவள் வியாபாரம் பண்ணுறாள். இதுவும் சொல்ல முடியல. குருவே நம்ம